பண்ணிடுறான் அல்லது காயப்படுத்திடுறான், பல்ல உடைச்சு போடுறான், இதுக்கு மார்க்கத்தில் நஷ்ட ஈடு கொடுக்கணும். பல்லுக்கு உழவு, கண்ணுக்கு உழவு. ஒரு கண்ணை நோண்டிட்டான்னா கண்ணை நோண்டணும். இப்ப என் கண்ணை ஒருத்தன் நோண்டிட்டான்னு வைங்களேன், கண்ணை சோண்டி எடுத்துட்டான் ஒருத்தன். அப்ப இஸ்லாமிய அரசாங்கம் என்ன பண்ணணும்னு கேட்டா, என்னுடைய வலது கண்ணை எடுத்து அவனுக்கு வலது கண்ணை எடுக்கணும். கண்ணுக்கு கண்ணு நம்மளே எடுத்துடக்கூடாது, கவர்மெண்ட் எடுக்கணும். அதே நேரத்தில் கண்ணு பறி கொடுத்த நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அவன் கண்ணை எடுத்து என்ன ஆக போகுது, எனக்கு ஏதாவது ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் நஷ்ட ஈடு கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட ஒத்துக்கிட்டாதான் விரலுக்கு விரல், என் விரல வெட்டிட்டானே விரலத்தான் வெட்டணும். ஆனால் நான் என்ன செய்யலான்னு கேட்டா, இல்லங்க விரல வெட்ட வேணாம், அவனை என் விரல வெட்டினதுக்காக அவன் விரல வெட்ட வேணாம், எனக்கு அதுக்குன்னு உள்ள நஷ்ட ஈடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் நஷ்ட ஈடு இருக்குது. விரலுக்கு உழவு, பல்லுக்கு உழவு, கண்ணுக்கு உழவு, மூக்குக்கு இதெல்லாம் சம்பந்த பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்டாராம். பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்டு எனக்கு கண்ணு தானே, கண்ணு தான், பல்லுக்கு பல்லு தானே, பல்லுக்கு பல்லு தான். ஜனாதிபதியில மன்னிக்க முடியாது இஸ்லாத்துல, பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கலாம். கருணை மனு எல்லாமே யாருக்குரியது, எவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் தான் மன்னிக்க முடியுமே தவிர சம்பந்தமில்லாத ஜனாதிபதியோ மற்ற பிரதமரோட மன்னிக்க முடியாது. அப்ப நம்ம அப்படி மன்னிச்சோம்னா நஷ்ட ஈடு இருக்குது. அதை ஒரு நாள் அழித்த சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பார்ப்பா, கண்ணுக்கு தான் நஷ்ட ஈடு, பல்லுக்கு தான் நஷ்ட ஈடு, விரலுக்கு தான் நஷ்ட ஈடு, மூக்குக்கு தான் நஷ்ட ஈடுன்னு சொல்லிட்டு அந்த அருக்குன்னு வாசிக்கிறார் மக்கள் மத்தியில. இதுல என்ன ரகசியம் இருக்கு, இதான் ஒரு தடவை தனியா இருக்கும்போது சொன்னாங்கப்பா, அதை இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிவிட்டேன். இப்ப பொதுவா சொல்லிவிட்டேன், எனக்கு சொல்லி தந்தேன் நினைச்சிட்டேன், உங்கள்கிட்ட எல்லாருக்கும் பொதுவாக்கி விட்டேன். ரகசியம் தானே இல்லைன்னா ஆயிடுச்சா. இதுதான் ஒண்ணு இருக்கிறது. ரெண்டாவது என்ன இருக்குன்னு கேட்டா, கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமான சட்டங்கள். கைதி ஒருத்தர் சிறைப்பிடிக்கிறோம், போர்ல சிறைப்பிடிக்கிறோம், அது மாதிரி நம்மகிட்ட கைதிகளை வந்து மாட்டிடுறாங்க. அவங்களை என்னென்ன ரீசனுக்காக வேண்டி எப்படி எல்லாம் எந்த கிரவுண்ட்ல அதை வந்து விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அது குறித்த சட்டங்கள். இந்த கைதிகள் பரிவர்த்தனை எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான சட்டங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி தந்தாங்க. அது என்னிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முஸ்லீமும் காபிருக்கு மத்தியில சண்டை வந்து கொண்டு விட்டாங்க, இவனை கொண்டு அவனை கொள்ளலாமா, அவனை கொண்டு இவனை கொள்ளலாமா, யாருக்காக யாரை கொள்றது, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கு பாருங்க. இது குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மூணு தான், இந்த மூணு விஷயத்தை தவிர நான் தனியா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயமும் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னதான், எனக்கு சொன்னதுதான். அந்த மூணை இப்ப நான் பொதுவாக்கிட்டேங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது நீங்க இங்க பார்க்கலாம், புகார்ல 111 பார்க்கலாம், 3047 பார்க்கலாம், 6903 பார்க்கலாம், 6915 பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா, இன்னும் ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க. இன்னும் சில விஷயங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு மூணா ஒருத்தர் சொல்றாரு, மறந்துருப்பாரு இன்னும் ரெண்டு விஷயத்தை. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, அந்த பேப்பர்ல அந்த சீட்ல அந்த துண்டு அந்த தோல்ல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா வேற சில செய்தி இருந்தது. என்ன செய்தின்னு கேட்டா, மதீனா இருக்குது, மதீனாங்கிற நகரம் வந்து புனிதமானது. மதீனாவுக்கு புனிதம் இருக்குல்ல, அந்த ஊருக்குன்னு சில புனிதங்களை பேணணும், வெளியூர்ல செய்யக்கூடிய சில காரியங்கள் வந்து மதீனாவுக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட ஒரு புனிதமான நகரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. மக்காவை இப்ராஹிம் புனிதமாக்கினார், நான் மதீனாவை புனிதம் என்று அறிவிக்கிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித நகரத்தை அறிவிச்சாங்க. மதீனா எது, ஒரு எல்லை வேணும்ல, எது வரைக்கும் புனிதமானது, இங்க இருந்து இங்க வரைக்கும் 0 பாயிண்ட் எதுன்னு வேணும்லங்க. எந்த ஊரா இருந்தாலும் 0 பாயிண்ட் எது, அதனுடைய ஆரம்பம் என்ன, எண்டு என்னங்கிற ஒரு கணக்கு இருக்கணும். அந்த கணக்கு எது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருந்தார்கள். மதீனா புனிதமானது என்று சொன்னால் இங்க இருந்து இங்க வரைக்கும் என்று எல்லை போட்டு தந்தார்கள். அதை நான் குறிச்சு வச்சிருந்தாருன்னு காட்டுறாங்க. அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். இதாப்பா ஒரு ரகசியமா ஞானமோ அந்த கண்ணாடி போட்டு கழுவுறதெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. பொதுவான ஒரு விஷயம், மதீனாவை புனித நகரம் என்றால் அந்த புனிதம் எவ்வளவு ஏரியா வரைக்கும் இருக்கிறது, அந்த பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது அவர்கள் சொல்லி தந்தார்கள், அதாவது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த புனிதமிக்க மதீனாவுடைய எல்லைக்குள்ள யாராவது ஒருத்தன் ஒரு புதிய ஒரு பிதத்தை உண்டாக்கினானே ஆனால், அல்லது பிதத்தை உண்டாக்கக்கூடியவனை அடைக்கலம் கொடுத்தானேயானால் அவனுக்கு மலக்குகளுடைய லானத்து, அல்லாஹ்வுடைய லானத்து, மக்களுடைய லானத்தெல்லாம் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாங்க. அதை குறிச்சு வச்சுக்கிறேன். மதீனா புனிதமான நகரம்ங்கிறதையும் குறிச்சு வச்சுக்கிறேன். அந்த நகரத்துக்குள்ள ஒருத்தன் போய் பிதத்தை உண்டாக்கினான்னு வைங்க, வேற ஊர்ல பிதத்தை உண்டாக்குறதை விட அந்த நகரத்துல போய்கிட்டு மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒருத்தன் உருவாக்கினான்னு சொன்னா, அல்லது உருவாக்குறவனுக்கு அடைக்கலம் கொடுத்தான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து, மலக்குடைய லானத்து எல்லாம் இருக்கு என்று சொல்ல எச்சரிச்சாங்க. அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு அடிமையா ஒருத்தன் இருக்கிறான், அந்த அடிமைக்கு முதலாளி ஒருத்தன் இருப்பான். அது முதலாளி இவன் போய் அந்த அடிமையின் மீது ஆதிக்கம் செலுத்தினான்னு வைங்க, முதலாளி ஒருத்தன் இருக்க, முதலாளி இல்லாத ஒருத்தன் போய் ஆதிக்கம் செலுத்தினான்னு சொன்னா அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத்து இருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். இந்த ரெண்டு விஷயம் சேர்த்து சொல்றாரு.
இது எங்க இருக்குன்னா புகாரில 1870, 3180, 6755, 7300 இதுல எல்லாம் இருக்கிறது. இது போக வந்து 3172 இருக்கிறது. இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஸ்பெஷல் ஞானம் எதுவும் இல்ல. இது வந்து அலிட்ட கேட்கப்பட்டு இல்லன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. இத கூட பார்க்காம இவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் தனியா சொல்லி கொடுத்தாங்க. அலி வந்து அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாரு, அவர் அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாரு, அவர் அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாரு. அது எங்க செய்திக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த செய்திட்ட வந்து நீங்க வந்து பையத்து வாங்கினீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்லி தந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர்ல சொல்லப்படுற காரணத்தினால் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. ரெண்டு ஞானம்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவா உள்ளதுதான். அடுத்தது என்னன்னு கேட்டா அபூ ஹுரைரா சம்பந்தமா ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டு ஞானம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் வந்து ரெண்டு வகை தான். ஒரு வகை பொதுமக்களுக்கு உரியது, ஒரு வகை வந்து முக்கியமான பெருமகர்களுக்கு உரியது அப்படின்னு இருக்குதுன்னு ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னா அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, புகாரியில 120வது ஹதீஸ்ல நீங்க இதை பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஞானத்தை 2 பைகளில் நான் பெற்றுக்கொண்டேன். 2 பை. பைக்கு உதாரணம் காட்டுறாரு. பொருள்களை வாங்குவோம்ல, அரிசி பருப்பு ரேஷன் வாங்க பை எடுத்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி உதாரணம் காட்டி கொண்டு என்ன சொல்றாரு, 2 பை நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானத்தை நான் வாங்கினேன். ஒரு பையை தான் அவுத்து விட்டுருக்கிறேன், இன்னொரு பையை நான் விடல வச்சுக்கிட்டு இருக்கேன். யார்? அபூ ஹுரைரா சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து 2 விதமான ஞானத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஒரு விதமான ஞானத்தை ஒரு பையில உள்ளதான் உங்களுக்கு அவுத்து விட்டுருக்கிறேன், அதான் ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொரு பையில வச்சிருக்கிறேன், அது அவுத்து விட்டேன்னு சொன்னா என் கழுத்தை அறுத்து போடுவாங்க, அதனால நான் விடாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? அபூ ஹுரைரா சொல்றாரு. இது புகார்ல இருக்கு 120ல. இதை எடுத்து வச்சுக்கிறாங்க. பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விதமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ஒன்னதான் சொல்லியிருக்கிறாரு, இன்னொன்னு மறைச்சு வச்சுக்கிட்டாரு. அப்படின்னா ரகசியமான ஒரு ஞானம் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 விஷயத்தை சொன்னார்கள் என்பது வாஸ்தவம் தான். அபூ ஹுரைரா சொல்றதுனால பொய் சொல்ல மாட்டார் அபூ ஹுரைரா. ஆனால் இவர்கள் நினைக்கிற அர்த்தத்தில் உள்ள விஷயமா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டா அபூ ஹுரைரா அவர்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அதே புகாரியில இது 120 ஹதீஸ் தானே, இது 118 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லது 2350 எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு செய்தியை சொல்றாரு மக்கள்கிட்ட. என்ன சொல்றாருன்னு கேட்டா என்னை பற்றி மக்கள் எல்லாம் தப்பு தவறா விமர்சிக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாரு, என்ன விமர்சிக்கிறாங்கன்னு கேட்டா அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய பாட்டு ஹதீஸை அடிச்சுட்டு இருக்காரு ஒரு வாட்டுக்கு. மற்ற யார் அறிவிக்கிறத விட யார் கூட அறிவிக்கிறா? அபூ ஹுரைரா. மற்ற எந்த சஹாபாக்களை விடவும் அதிகமான ஹதீஸ் அறிவிக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அபூ ஹுரைரா தான். அப்ப அவருக்கு அந்த காலத்துல ஒரு விமர்சனம் வந்திருக்குது. என்ன விமர்சனம்? இன்னும் எதை பார்த்தாலும் இவர் பாட்டு அதிகமா ஹதீஸ் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வருது. அதுக்கு விளக்கம் சொல்றாரு, நான் ஏன் நிறைய அறிவிக்கிறேன்னு கேட்டா மற்றவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க எல்லாம் வியாபாரத்துக்கு போயிருவாங்க, மற்றவங்க எல்லாம் தொழிலுக்கு போயிருவாங்க, அவங்கவுங்க சொந்த வேலைக்கு போய் எப்போ டைம் கிடைத்தால் மஸ்ஜித் நபவிக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்பாங்க. நான் அப்படியா? நான் பள்ளியிலே கிடந்தவன். பள்ளி ஒரு ஊர்வாசம் இல்லாதவர், தொழில்துறை இல்லாதவர், அஸ்ராபு சுஃபா திண்ணை தோழர்களாமல திண்ணையிலே கடந்தவர். ரசூலுல்லாஹ் போறது வாரது பேசுறது யாரை சந்திச்சாலும் அவருக்கு தெரியும், போய் நின்று கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப அதிகமா கேட்டவர் அதிகமா அறிவிப்பாரா இல்லையா? உமர்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்கிய தோழர். ஆனா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வந்து பாப்பாரு, அவர் வாரத்துக்கு ஒரு வந்து பாப்பாரு. டெய்லி வந்து அட்டென்ட் பண்றதோ, டெய்லி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சந்திக்கிறதோ, ஹதீஸ்ல கேட்கிறதோ அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடையாது. அபூபக்கர் கூட வாய்ப்பு கிடையாது. அவங்களும் தொழில் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, இரவுல வந்து தொழுகணும் கத்துக்குவாங்க. ஏதாவது 2 சந்தேகம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே இப்படி ஒரு மசால் இருக்கு விளக்கம் தாங்கன்னு கேட்பாங்க. இப்படி எல்லாரும் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் மாத்திரம் என்ன பண்ணேன், அங்கேயே கதியாக கிடந்தேன், பள்ளிவாசல கதியாக கிடந்தேன். போக்கிட எனக்கு இல்ல. அந்த ஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அன்சாரிகள்ட்ட ஜாயிண்ட் பண்ணி விட்டாங்கல்ல, அதுல கூட இவருக்கெல்லாம் இடமில்லாம போச்சு. மிஞ்ச நாளுக்கு தான் தங்கினாங்க. நீ சகோதரன், நீ சகோதரன், நீ சகோதரன் தங்கினாங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி வந்த ஆளுக்களை பள்ளிவாசல் வச்சு விட்டாங்க. இவருக்கு சகோதரன் கூட கிடைக்கல. உள்ளூர்ல ஒரு சகோதரன் கிடைச்சா கூட அங்கிட்டு போயிருப்பாரு. இவருக்கு ஒரு போக்கணும் இல்லாம பள்ளிவாசல்ல ஒரு சுமார் 70 பேர் நினைஞ்சாங்க, தங்கி கிடந்தாங்க. அதுல ஒரு அடக்கணா. அதனால மற்றவங்க எல்லாம் தொழில் திறந்து போயிருக்கும் பொழுது நான் அதுல கிடந்தேன்ல, எனக்கு நிறைய தெரியத்தானே செய்யும், நிறைய தெரிஞ்ச நிறையத்தானே அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு. அதான் முக்கியம். சொல்லிட்டு சொல்றாரு, இன்னன்னாஸ யகூலுன அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய சொல்றாரு என்று மக்கள் என்னை பற்றி விமர்சிக்கிறார்கள்.